மாவட்டம் தருவையை அடுத்த கண்டித்தான்குளம், இளையான்முத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வீட்டுச் சுவர்களில் திடீர் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள கல்குவாரியால் தான் இவ்வாறு விரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். நெல்லை மாவட்டம் தருவையை ஒட்டியுள்ள பகுதிகளான கண்டித்தான்குளம் அது போன்ற சுற்றியுள்ள கிராமங்கள் மொத்தம் 5 கிராமங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டித்தான்குளம், திடியூர், இளையாமுத்தூர் உள்ளிட்ட 5 கிராமங்கள். இந்த 5 கிராமங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் பல்வேறு சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலைகள் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி கண்டித்தான்குளத்தில் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு கல்குவாரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்குவாரியால் தற்போது பார்த்தீங்கன்னா 6 அடி முதல் 8 அடி வரை தோண்டக்கூடிய இடத்துல தற்போது 100 அடிக்கு மேலே தோண்டி இருக்கிறதால இங்கு வசிக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்போது சேதமடைஞ்சிருக்குது. இது குறித்து அங்கே உள்ளவங்க கிட்ட கேட்கும்போது, இந்த குவாரி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு? சார், இது பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேல குவாரி உடைக்காங்க. ஆரம்பத்தில் சிறிய அளவில் தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ 30 அடிக்கு மேல ஆழம் தோண்டி பெரிய பெரிய மருந்து இதெல்லாம் வச்சு உடைக்கிறாங்க. இதனால இங்க 5 கிராமத்துல சுமார் 400க்கு மேலான குடும்பம் வசதி வருது. 400 குடும்பத்துல 1000க்கு மேலான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு. நிறைய வீடுகள் வெடிப்பு வருது. அதனால ரொம்ப ஜனங்கள் பயப்படுதாங்க. நைட்டு நேரம் வெடி வைக்கிறாங்க, நேரத்தவறி வெடி வைக்கிறாங்க.